தென்றல் அலைவரிசையினூடாக புனித ரமலான் மாதம் முழுவதும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நன்னோக்கிலே இந்த தராவி பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒலிபரப்பாகி வருகிறது. பாபுர் ரய்யான் தராவி பயான் நேரடி ஒலிபரப்பு இப்பொழுது முதல் 10:30 வரை அஞ்சல் செய்யப்படவிருக்கிறது. 104.7 மற்றும் 104.9 ஆகிய தென்றல் FM அலைவரிசைகளிலும் உள்நாட்டில் மற்றும் சர்வதேசம் ஊடாகவும் மொபைலுக்கூடாகவும் www.slbc.lk என்ற இணையதளத்தினூடாகவும் இத்தராவி பயான் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம். அத்துடன் நிகழ்ச்சியின் இறுதியில் பயானிலிருந்து கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடையினை அனுப்புவோரில் தினமும் 2 வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதை நாம் ஆரம்பத்திலே ஞாபகமூட்டுகின்றோம். பாபுர் ரய்யான் நேரடி தராவி பயான் நிகழ்ச்சி இன்றைய 15வது தராவி பயான் நிகழ்ச்சி வத்தளை அக்பர் டவுனில் அமைந்துள்ள அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே பயானை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் இம்மஸ்ஜிதின் நிர்வாக சபை உறுப்பினரும் மஸ்ஜிதில் இயங்கும் தாருல் குர்ஆன் மதரசாவின் பிரதிநிதியுமான அஷேக் அப்துல் ரஹ்மான் இன்னாமி அவர்கள். நிகழ்வின் இறுதியில் துஆ பிரார்த்தனையும் இடம்பெறவிருக்கிறது என்பதை ஞாபகமூட்டிக் கொள்கின்றோம். 3 அடுக்கு மாடிகளை கொண்டு கம்பீரமாக தோற்றமளிக்கும் அமல்களால் நிறைந்து காணப்படும் வத்தளை அக்பர் டவுனில் அமைந்துள்ள அக்பர் டவுன் ஜும்மா படிக்கப்படவிருக்கிறது. புனித அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதம் அந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டமையை இந்த மாதம் சிறப்பு பெறுவதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குர்ஆனை பாராயணம் செய்து இன்றைய தராவி பயான் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கின்றார்கள். அக்பர் டவுன் ஜும்மா பள்ளிவாசலின் பேசிமாம்களில் ஒருவரும் இம்மஸ்ஜிதில் இயங்கும் தாருல் குர்ஆன் மதரசாவின் உஸ்தாதுமான அஷேக் இஃப்லால் பாரி முஜாஸ் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. இதுவரை புனித அல் குர்ஆனை பாராயணம் செய்து இன்றைய தராவி பயான் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைத்தார்கள். அக்பர் டவுன் ஜும்மா பள்ளிவாசலின் பேசிமாம்களில் ஒருவரும் இம்மஸ்ஜிதில் இயங்கும் தாருல் குர்ஆன் மதரசாவின் உஸ்தாதுமான அஷேக் இஃப்லால் பாரி முஜாஸ் அவர்கள்.
வத்தளை அக்பர் டவுனில் அமைந்துள்ள அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜிதில் இருந்து எமது 15வது தராவி பயான் நிகழ்ச்சியை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து மஸ்ஜித் பற்றிய அறிமுகத்தையும் அதன் பணிகளையும் வழங்குவதற்காக இந்த மஸ்ஜிதின் நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் ஹசால் ராசிக் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் எங்களுக்கு தந்திக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம், மஸ்ஜிதில் எங்களோட அமல்களோடு கழிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தரும் இணைச்சிருக்கிறான். இந்த மஸ்ஜித் அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜித்ன்றது ஒரு 100 வருடத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 111 வருடங்களை ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்கிற ஒரு மஸ்ஜித் உண்டு. வத்தல பகுதியில் உள்ள மஸ்ஜிதுகளில் ஆக பழமையான ஒரு மஸ்ஜித் என்று இந்த மஸ்ஜித் இருக்குது. 1915 இந்த மஸ்ஜித் மாஸ் ரம்ஜான் அக்பர் ஜஸ்டிஸ் அக்பர் அவங்களோட தம்பி, அவங்களோட மூலமாக, அவங்களோட குடும்பம் மூலமாக ஒரு தென்னை தோட்டமாக இருந்த ஒரு காணியாக இருந்த இந்த தோட்டம் மஸ்ஜிதை உண்டாக்கணுன்றதுக்காக வேண்டி வகுப் செய்யப்பட்டு இந்த மஸ்ஜித் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அவங்களோட வருகையை கொண்டு இந்த பகுதியில் அதிகமான முஸ்லீம்கள் வாரதின் காரணமாக அதிகமான மெலே முஸ்லீம்கள் இந்த பகுதியில் வந்து குடிபெயர்ந்தாங்க. அதன் பின்பாக இந்த மஸ்ஜித் 1920 ஆரம்ப கட்டமாக அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டு, அதே போல இந்த மஸ்ஜிதில் வரக்கூடிய கூட்டம் அதிகமாகிறது தேவைப்படுறதால 1928 அக்பர் ஃபேமிலியின் மூலமாகவே இந்த மஸ்ஜித் மேலும் விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு அமல்களுக்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருந்துச்சு. அக்பர் ஃபேமிலி அவங்க மூலமாக செஞ்ச தியாகம், அவங்க செஞ்ச வகுப், அதனால தான் இந்த பகுதிக்கு அக்பர் டவுன் என்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்குது. அதன் பின்பாக அது 2வது மஸ்ஜிதாக 1928க்கு போறோம். 1964 தான் மஸ்ஜித் வகுப் செய்ய மஸ்ஜிதாக ஆரம்ப கட்டமாக மஸ்ஜித் வந்து முஹித்தீன் தக்கியா, முஹித்தீன் ஜும்மா மஸ்ஜித் என்று அழைக்கப்பட்டாலும் 1968 64 வகுப் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு 68 அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜித் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அதே போல் 1969 மஸ்ஜித்ல மக்களோட தேவையை கருதி மஸ்ஜித் விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டுச்சு. அதே போல் 1972 விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டுச்சு. அதே போல் 1999 தான் இந்த 3 மாடி கட்டிடமான மஸ்ஜிதை விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு கெட்டப்பட்டிருக்குது. இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் மஸ்ஜித் நிர்வாகம், மஸ்ஜித் ஊர்வாசிகள் அதிகமான பேர் இதுல இணைஞ்சி உதவியா இருந்து இந்த மஸ்ஜித் நிர்வாகத்துக்காக உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட பெயர் இன்னைக்கு குறிப்பிடுறதுக்கு இடம் தராது. அதனால அப்படியாப்பட்ட இந்த மஸ்ஜித் உருவாக்குறதுக்காக வேண்டி பாடுபட்ட ஒவ்வொருத்தருடையும், மரணித்த ஒவ்வொருத்தருடையும் கபரை பிரகாசமாக்குறதுக்காகவே நாங்கள் துவா செய்யணும். ஏண்டா அவங்க இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி பாடுபட்டு இந்த மஸ்ஜித் எங்களுக்கு இந்த நிலைமை கொண்டாடுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. எங்களோட மஹல்ல வாசிகள், ஊர்வாசிகள் இந்த மஸ்ஜித் இந்த நிலைமைக்கு கொண்டாந்து எங்களோட மஹல்ல கூடிய 2500 குடும்பமும் ஒரே நேரத்தில் தொழுறதுக்காக வேண்டி, ஜும்மாவை நிறைவேற்றத்துக்காக வேண்டி அழகான ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி, இந்த மஸ்ஜித்ல இதே போல பெரியல் கிரவுண்ட் ஒன்றும் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு, அதே ஏற்பாடுகளை செஞ்சு ஆரம்பத்திலே இருந்து இது பழமை வாய்ந்த ஒரு மஸ்ஜித்ல இருக்கிறதுனால இந்த மஸ்ஜிதுக்கு யார் யார் பாடுபட்டாங்களோ அவங்களோட குடும்பத்துக்கும் நல்லா பரக்கத் செய்யணும். அக்பர் ஃபேமிலின்றது வந்து இதுவரைக்கும் இந்த மஸ்ஜிதை மறக்கல்ல. போன வருஷமும் அவங்களோட வெளியூர்ல கூடிய அவங்களோட குடும்பத்தினர் மலேசியால இருந்து கூட டொனேஷன் மஸ்ஜிதுக்கு அனுப்பி கொண்டே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த மஸ்ஜித்ல பெரிய ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்கிறது போல இந்த மஸ்ஜிதால் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட மஸ்ஜித்ல பணிகள், ஏராளமான பணிகள் மஸ்ஜிதுக்கு நடந்து கொண்டிருக்குது. இதில் விசேஷமாக ஒரு சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான், போன வருடங்கள்ல பெரியல் கிரவுண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 129 பர்ச்சேஸ் வாங்குறதுக்காக வேண்டி பெரிய ஒரு முயற்சி ஒன்று செய்யப்பட்டு 3 கோடிக்கு மேல பணம் சேர்க்கறதுக்காக வேண்டி முயற்சி செய்யப்பட்டுச்சு. அதுல முக்கியமான பங்குதாரிகளாக மஹல்லவாசிகள் இருந்தாங்க, மஹல்ல கூடிய டோனர்ஸ்கள் இருந்தாங்க. அதே போல மஹல்ல கூடிய மக்கள் உடல் ரீதியா உதவி செஞ்சாங்க, பணம் ரீதியா உதவி செய்ய இயலாட்டிலும் வார்த்தையாக உதவி இருந்தாங்க. அதே போல அந்த மக்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதா போயிட்டு பணம் சேர்க்கிற விஷயத்துல உதவியா இருந்தாங்க.
இதே போதில் பல மாதிரி உதவியா இருந்து எங்களுக்கு நினைச்சுக்கூட பார்க்க இயலாத அளவுக்கு ஒரு வருஷத்துல இந்த டார்கெட் அடைஞ்சு பெரியல் கிரவுண்ட் வாங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 230 பர்ச்சேஸ்க்கு மேற்பட்ட ஒரு பெரிய ஒரு பெரியல் கிரவுண்ட் அழகான முறையில் செஞ்சு அதை மாஷா அல்லாஹ் டெவலப்மெண்ட்டும் செஞ்சு இதுவரைக்கும் கணக்கு பார்க்குற நேரத்தில் கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேல செலவழிச்சு அதை மாஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யறதுக்காக வேண்டி இந்த மஹல்லாவாசிகள் மஹல்லா நிர்வாக சபை உறுப்பினர்கள் அதே போல மஹல்லா விட்டு வெளியே இருக்கிற டோனஸ்மார்கள் இவங்களோட உதவியை கொண்டு தான் இது நடந்து கொண்டு இருக்குது. இது அல்லாஹ்ட உதவியை போல அல்லாஹ் எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்யறானோ அந்த உதவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறதுக்காக வேண்டி யார மூலமாக எங்களுக்கு செய்யறேன்னு சொன்னா இந்த மஹல்லாவாசிகள் மட்டும் இல்ல வெளியூர்ல கூடிய மக்களும் போன வருஷத்துல இந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துல கருத்துக்களம் நிகழ்ச்சியில ரேடியோல அந்த நிகழ்ச்சியில பெரியல் கிரவுண்ட் விஷயமா முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்துல எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி வந்ததுன்னு சொன்னா கால் பண்ணி மக்கள் சின்ன சின்ன உதவியா இருந்தாலும் அவங்களோட முக்கியமா பெண்கள் இடத்துல இருந்து ரேடியோல கேட்கப்பட்டு உதவி செய்யறதுக்காக முன் வந்தாங்க. இந்த உதவிகளை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு இந்த நிலைமையில எங்களுக்கு இந்த ஏற்பாடுகள் செய்யறதுக்கு உதவி செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜித்ல 2500 குடும்பங்கள் இருக்குது. தாருல் குர்ஆன்ல கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் 300 பிள்ளைகள் ஓதுறாங்க. ஒஸ்தாத்மார்கள் அவங்களோட முயற்சியை செஞ்சு கொண்டு பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அஹதியா நடக்குது, ஒரு 60 பிள்ளைகளை கொண்டு அஹதியா நடக்குது. அதே போல் எங்களோட மஹல்லால கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க, 40க்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் இருக்கிறாங்க. அதே போல் அல்லாஹ்வோட ஒரு ரஹ்மத் தான் ஃபுல் டைம் ஒரு மதரசா உண்டு எங்களோட மஹல்லால உருவாக்கப்பட்டு அது இயங்கிக் கொண்டிருக்குது. மஹமூதியா மதரசா அது விஜயபா மாவட்ட ஏற்பாடு ஏரியால இயங்கிக் கொண்டிருக்கிற மதரசா. இது எல்லாமே தீனுடைய சூழல் உருவாக்குறதுக்காக வேண்டி செய்யப்பட்ட முயற்சி. எப்படி இந்த கட்டிடங்கள் உருவாக்குறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சாங்களோ இதே மாதிரி ஆன்மீக துறையில தப்லீக் ஜமாத்தோட உழைப்பும் நாங்க மறக்கப்படாது. தப்லீக்ல வந்த மக்கள் மாஷாஅல்லாஹ் ஜமாத்தா முயற்சி செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹல்லால 6 ஷிஃப்ட் அடிப்படையில் முயற்சிகள் நடக்குது. அதே போல முழு உலகத்திலும் எங்க போனாலும் அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜித்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எங்கேயும் அந்த பள்ளியை பத்தி மஸ்ஜித் பேசுற அளவுக்கு இந்த மஹல்லால ஆத்மீக துறையிலும் முன்னேற்றம் நடந்திருக்குது. இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஏற்பாடுகளாக எல்லாத்துக்கும் எங்களோட மஹல்லாவாசிகளோட துவா, மஹல்லாவாசிகளோட உதவி, இதுக்கு முந்தி இருந்த நிர்வாக சபை மக்களோட உதவி, இது எல்லாம் தான் எங்களுக்கு இந்த ஏற்பாடுகளை செய்யறதுக்காக வேண்டி மஸ்ஜித் இந்த நிலைமை குணாறதுக்காக வேண்டி உதவி ஆயிடுச்சு. அதனால இந்த மஹல்லால இருக்கக்கூடிய அனைத்து மஹல்லாவாசிகளுக்கும் நான் துவா செய்யறதோட இந்த முயற்சி பணியில தொடர்ந்தும் ஈடுபடுறதுக்காக வேண்டி துவா செய்யறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட ரமலானை கபூல் செஞ்சு ஒவ்வொருத்தரும் செஞ்ச முயற்சிகளையும் கபூல் செய்வானாக. இதுவரை இந்த பள்ளிவாசலின் வரலாறு சம்பந்தமாக இந்த மஸ்ஜிதின் நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் ஃபசால் ராசிக் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். உண்மையிலே எமது வரலாறு பூர்வீகம் என்பன அறிவிச் செல்கின்ற இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் எமது வரலாறு பூர்வீகம் என்பதை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையும் இந்த பள்ளிவாசலோடு இணைந்து பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த வகையிலே இந்த பள்ளிவாசலின் கட்டுமான பணியிலும் எமது முஸ்லிம் சேவையின் பங்கு காணப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் ஞாபகம் விட்டுக் கொள்கின்றோம். 115 வருட பழமை வாய்ந்த வத்தளை பிரதேசத்திலே பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள் ஒன்றாக காணப்படுகின்ற வத்தளை அக்பர் டவுனில் அமைந்துள்ள அக்பர் டவுன் ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து எமது 15வது தராவி பயான் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் இந்த வேளையிலே இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபை உறுப்பினர்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். நம்பிக்கையாளர் சபை இவர்கள்தான். தலைவராக அல்ஹாஜ் ஃபசால் ராசிக் அவர்களும், உபதலைவராக அல்ஹாஜ் இர்பான் அலி அவர்களும், செயலாளராக ஜனாப் வசீம் சலீம் அவர்களும், பொருளாளராக அல்ஹாபில் ஆதில் ரிஸ்வி அவர்களும் காணப்படுகிறார்கள். ஏனைய நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களாக அல்ஹாஜ் பஸ்மின், ஜனாப் ஃபைரோஸ், ஜனாப் அப்துல் ஆதில், ஜனாப் காமில், அல்ஹாஜ் ரசாட் ஆகியோரும் காணப்படுகிறார்கள். அதே போன்று நிர்வாக சபை உறுப்பினர்களாக ஜனாப் முகமது சியாம், அல்ஹாஜ் மில்ஹான் சர்தார், அஷேக் அப்துல் ரஹ்மான், அல்ஹாஜ் முகமது ஜுபைர், அல்ஹாஜ் முகமது சமீம், ஜனாப்
ரமீஸ் ராசிக் ஆகியோரும் காணப்படுகிறார்கள். அதேபோன்று இந்த மஸ்ஜிதின் ஏனைய உறுப்பினர்களாக காணப்படுகிறார்கள். பிரதம இமாமாக அஷேக் அல் ஹாஃபில் சிஃபான் மஹ்கமி அவர்களும், உதவி இமாமாக அஷேக் அல் ஹாஃபில் ஆஃப்ரின் நூரி அவர்களும், இந்த மஸ்ஜிதின் உஸ்தாதாக அஷேக் அல் ஹாஃபில் ஹிப்லான் வாரி அவர்களும் காணப்படுகிறார்கள். அதேபோன்று மாத்தினாக அல் ஹாஃபில் உசாமா அவர்களும், இணைப்பாளராக ஜனாப் இஸ்மாயில் அவர்களும் காணப்படுகிறார்கள். மதரசாவின் உஸ்தாத்மார்களாக அல் ஹாஃபில் இர்ஷான், அஷேக் அல் ஹாஃபில் சல்மான் உஸ்தாதாக காணப்படுகிறார். பிரதம உஸ்தாதாக அல் ஹாஃபில் இர்ஷான் காணப்படுகிறார். அதேபோன்று முஅல்லிமாக்களாக அல் ஆலிமா ஜஹ்ரா நஸ்ரீன் முஅல்லிமா, அல் ஆலிம் ஹாஃபிலா ஹப்சா ஆகியோரும் காணப்படுகிறார்கள். உதவியாளர்களாக ஜனாப் ஹம்சா, ஜனாப் பலில் ஆகியோரும் காணப்படுகின்ற அதேவேளை இந்த பள்ளிவாசலங்கள் இயங்கும் அகதியா பாடசாலையின் ஆசிரியர்களாக அகதியாவின் அதிபராக காணப்படுகிறார் வசீமா அவர்கள். ஏனையவர்கள் சஹ்லா ஷரீப், பர்வின் ஜியாத், ஆசியா, அஃப்ரா, பாத்திமா, ஆயிஷா, ஹம்தா சபாய்தீன் ஆகியோரும் காணப்படுகிறார்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்தளை அக்பர் டவுனில் அமைந்துள்ள அக்பர் டவுன் ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற 15வது தராவி பயான் நிகழ்ச்சி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் அலைவரிசையிலே 104.7 104.9 FM அலைவரிசையினூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது பயானுக்கு செல்லவிருக்கின்றோம். இங்கு நிகழ்த்தவிருக்கும் பயானிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். கேள்விக்கு சரியான விடை அளிப்போரில் இருவர் தெரிவு செய்யப்பட்டு தலா 3000 ரூபாய் பெறுமதியான பண வவுச்சர்கள் அனுசரணையாளர்களால் வழங்கப்படும். விடையினை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கத்தினை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 076 65 39 430. மீண்டும் அந்த வாட்ஸ்அப் இலக்கம் 076 65 39 430. ஆம் நேயர்களே, நாம் இப்பொழுது பயானுக்கு செல்வோம். இங்கே இப்பொழுது பயானை நிகழ்த்தவிருக்கிறார்கள் அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜித் நிர்வாக சபை உறுப்பினரும், மஸ்ஜிதில் இயங்கும் தாருல் குர்ஆன் மதரசாவின் பிரதிநிதியும், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் வத்தளை கிளையின் உதவி செயலாளருமான அஷேக் அப்துர் ரஹ்மான் இன்னாமி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خلق الإنسان فسواه وأضحك وأبكى وجعله القلب ليفكر آلاء الله العلا وهو الرب الأعلى. والصلاة والسلام على النبي المصطفى وحبيب المجتبى وشفيع المرتضى وصحابته الأتقياء. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العظيم. عن النعمان بن البشير رضي الله عنهما قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: ألا وإن في الجسد ملغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. متفق عليه. அளவற்ற அருளாளன் நிகர் இல்லா அன்புடையோனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து என்னுடைய இந்த பயானை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமான ஒரு மாதத்தில், கண்ணியமான ஒரு மாதத்தில், அல்லாஹுவால் ஷஹ்ருன் முபாரக்,
பரக்கத் செய்யப்பட்ட மாதம். ஷஹ்ருன் முவாசாத், குடும்பங்களை சேர்ந்து நடக்கும் மாதம். ஷஹ்ரு சபர், பொறுமையுடைய மாதம் என்றெல்லாம் பல பெயர்கள் மூலமாக வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல சிறப்புகளை கொண்ட புனிதமான ஒரு ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக, அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இந்த ரமதானிலே நாம் இன்று 15வது நோன்பை நோட்பதற்காக இருக்கின்றோம். இந்த ரமதானில் 14 நாட்கள் எம்மை விட்டு கடந்து சென்று விட்டன. 14 நோன்புகள் எம்மை விட்டு சென்று விட்டன. அன்பான சகோதரர்களே, இனி வரக்கூடிய ரமதான், மீதமுள்ள ரமதானுடைய ஒவ்வொரு நாட்களும், மீதமுள்ள என்னுடைய ஒவ்வொரு நோன்பும், மீதமுள்ள ஒவ்வொரு பகலும் இரவும் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக எவ்வாறு நாம் மாற்றிக்கொள்வது? கழிந்து விட்டது, கழிந்தது, சென்று விட்டது. நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறினார், இந்த ரமதானுடைய 3 பத்துகளையும் அவ்வலுஹு ரஹ்மா வ அவ்ஸதுஹு மக்ஃபிரா வ ஆகிருஹு இத்கும் மினன் நார். முதலாவது ரஹ்மத்தாகவும், 2ஆம் பத்து அது பாவ மன்னிப்பு. எம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டு மன்னிப்பு கேட்டு எம்முடைய பாவக்கரைகளை இல்லாமலாக்கி பரிசுத்தவான்களாக நாம் மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் 2வது அந்த பத்தையும் 3வது பத்தை நரகத்திலிருந்து எம்மை விடுதலை செய்து கொள்வதற்காக வேண்டி, நாம் எம்மை தயார்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்திருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, 14 நாட்கள் சென்று விட்டது. 15வது நாளை எதிர்பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் ரமதானில் இறுதி வரை உயிருடன் இருந்து நல்ல மல்க செய்ய சந்தர்ப்பம் தருவானாக. அன்பான சகோதரர்களே, எஞ்சிய காலங்களில் நாம் எவ்வாறு அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக மாறுவது? அன்பான சகோதரிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, 14 நாட்கள் முடிந்துவிட்டது. அல்லாஹ் இந்த ரமதானை நமக்கு தந்த அந்த நோக்கம் எம்மிடத்தில் சரியாக இருக்கின்றதா? அல்லாஹ் எந்த நோக்கத்தை எதிர்பார்த்து எமக்கு ரமதானை தந்தான், அந்த நோக்கம் எம்மிடத்திலே உருவாகிவிட்டதா? குர்ஆனை துறக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு அமலை செய்யக்கூடிய நேரத்திலே, தராவீஹ் நின்று தொழக்கூடிய நேரம், கியாமுல் லைல் இரவு வணக்கத்திற்காக நாம் தயாராகக்கூடிய நேரத்தில் உள்ளத்திலே கஷ்டமாக இருக்கின்றதா? அமல் செய்வதற்கு எமக்கு ஆசை வருவதில்லையா? அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக சத்தியமாக குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு சில வழிகாட்டல்களை காட்டுகின்றது. எப்பொழுது நாம் அந்த வழிகாட்டல்களை எம்முடைய வாழ்வில் கடைபிடிப்போமோ, அமல் செய்யக்கூடிய நேரத்தில் எந்த சடைவு, அமல் செய்யக்கூடிய நேரத்திலே எந்த சோம்பல், அமல் செய்யக்கூடிய நேரத்திலே அதை செய்ய வேண்டுமா என்ற அந்த எண்ணம் வந்ததோ, அந்த எண்ணம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் போகும். எப்பொழுது நாம் எம்முடைய வாழ்க்கையிலே சில விடயங்களை கடைபிடித்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எமக்கு அமல் செய்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். ஏன் எங்களுக்கு அமல் செய்யறதுக்கு இயலாது? ஏன் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் மனசு கஷ்டமாக இருக்குது, உள்ளம் இடம் கொடுக்குதில்லை, இறுக்கமாக இருக்குது? அன்பானவர், இதற்கு முதலாவது உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயம்தான், நாம் எம்முடைய வாழ்க்கையிலே சில விடயங்களை நாம் சுமார் 8 அல்லது 9 விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அமல் செய்யக்கூடிய நேரம் உள்ளம் இடம் கொடுக்கும். தராவீஹ தக்பீர் கேட்டா சலாம் கொடுக்க நினைவு வராது, குர்ஆனை திறந்தா மூட நினைவு வராது, உள்ளம் அமலில் அப்படியே லயித்து போயிட்டு விடும், மூழ்கி விடுவோம். முதலாவதாக அத்தௌபா அந்நசூஹா, நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானிலே தௌபாவை கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் செய்த பாவ கரைகளை அல்லாஹ்வுக்கு முன்னால் மண்டியிட்டு சுஜூதிலே அழுது அல்லாஹ்விடத்திலே அந்த பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பதிவு செய்கின்றார்கள். திர்மிஸி, அபூதாவிதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அஹ்தஅல் அப்து ஹதீஆ, ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கின்றான், ஒரு பாவத்தை செய்கின்றான். ஒரு பாவத்தை செஞ்ச நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நுகிதத் ஃபீ கல்பிஹி நுக்தா சௌதா, அவருடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு நிற டாட் அப்படியே பதிவு செய்யப்படும். அவருடைய உள்ளம் வெள்ளையாக இருந்த உள்ளம், அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு நிற ஒரு புள்ளி. இவர் பாவம் செய்ய 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 அன்பானவர்களே, உள்ளம் அப்படியே கருத்து போய்விடும். கஸ்வத்துல் கல், கடினமான உள்ளமாக மாறிடும், இருண்ட உள்ளமாக மாறிடும். இந்த உள்ளத்தால நல்லதை செய்யறதுக்கு ஆசை வரையலாம், இந்த உள்ளத்தால நல்லதை பார்க்கறதுக்கு இன்பமாக அதை பார்க்கறதுக்கு இயலாது. கருப்பான இருட்டான கருமையான அந்த உள்ளம் நல்லதின் பால் வழி காட்டாது. நபி அவர்கள் அதே ஹதீஸ்லே தொடர்ந்து சொன்னார்கள், ஃபைதா நஸஅ வதாப வஸ்தக்ஃபர, அந்த மனிதன் நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், அதை விளங்குறாரு, திரும்ப வாராரு, அந்த பாவத்தை விட்றாரு. நான் இவ்வளவு காலம் ஒரு பாவம் செய்தேன், ஆனால் அந்த பாவத்தை விட்டுறேன், நான் அந்த பாவத்தை விட்றாரு. வதாப, அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கிறேன், அல்லாஹ் தெரியாம செஞ்சிட்டேன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எத்தனையோ பேர் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். மக்ஃபிரத் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் அந்த மன்னிப்புடைய பாப் அல்லாஹ் திறந்திருக்கிறான். மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கிறாரு, இஸ்திக்ஃபார் செய்றாரு, அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்றாரு. அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய உள்ளம் சுக்கில, சுத்தமாகிவிடும். பாவங்கள் அற்ற உள்ளமாக, கரைகள் அற்ற உள்ளமாக அவருடைய உள்ளம் அப்படியே சுத்தமாகிடும். இப்போ உள்ளம் சுத்தமாகிட்டா அமல் செய்ய ஆசை, அமல்ல இன்பம், தொழுகையில இன்பம், குர்ஆன் திலாவத்ல இன்பம். அன்பான சகோதரர்களே, இந்த இனி வரக்கூடிய ரமதானாவது எங்கட இந்த ரமதான்ல அமல்களை நாங்க இன்பமாக செய்யணும் என்றா, முதலாவது நாங்க எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னலில் ஹஸனா, யாரு ஒரு நன்மையை செய்றாங்களோ, யாரு ஒரு நன்மையை செய்றாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு 5 விதமான பாக்கியங்கள் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நன்மைக்கு 5 விதமான பாக்கியம். வியாஅன் ஃபில் வஜ்ஹி, அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் கொடுப்பான். அன்பான சகோதரி, இன்றைக்கு முகத்தை பிரகாசமாக இன்னைக்கு நாங்க என்ன செய்றோம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் இவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம், இவருடைய முகத்தில் அல்லாஹ் ஒளியை பிரகாசத்தை உண்டாக்குவான். வனூரன் ஃபில் கல்பி, அவருடைய உள்ளத்திலேயும் ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுப்பான், உள்ளத்தில வெளிச்சம். வஸஅதன் ஃபிர் ரிஸ்கி, இவருடைய வாழ்வாதாரம், இவருடைய தேவைகள், இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் விசாலப்படுத்தி கொடுப்பான். நெருக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, அல்லாஹ் விசாலமா கொடுத்துடுவான். செய்ங்க. அன்பான நாலாவது சொன்னாங்க, வகூவத்தன் ஃபில் பதன், நன்மை செய்யற ஆட்கள்ல உடல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான். இன்னைக்கு ஆரோக்கியம் நாங்க தேட்ட இடம் என்ன? ஆரோக்கியம் எங்க இருக்குது? நன்மையில இருக்குது, மஸ்ஜிதில் இருக்குது. அன்பானவர்களே, 5வது சொன்னாங்க இப்னு அப்பாஸ், அந்த நன்மை செய்யறவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக பெரிய கடைசி சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? வ முஹப்பதன் ஃபீ குலூபில் ஹல்கி, அல்லாஹ் படைப்புகள் உள்ளத்துல இவரோட ஒரு நேசத்தை போட்டுடுவான். இன்னைக்கு மக்கள் எங்களை நேசிக்கணும் என்று ஹராத்தையும் செய்யற காலம், மக்கள் எங்களை நேசிக்கணும் என்று பாத்திலையும் சரியென்று போற காலம். ஏன் நாங்க சரி அவர் கோவிச்சு கொள்வாங்க அல்லது இவர் எங்களோட கோவிச்சு கொள்வாரு என்ற அந்த பயத்துக்கு பாத்திலையும் ஹக்கண்டி நாங்க செல்லிக் கொண்டு போற காலத்துல இப்னு அப்பாஸ் கருத்து ஆச்சரியமான சொல்றாங்க, நீங்க நன்மையை செய்யுங்க, மக்களோட உள்ளத்துல முஹப்பத்தை நாங்க போடுவோம், அல்லாஹ் போட்டுடுவார்.
அதே போல் அடுத்த பக்கமும் சொன்னாங்க வ இன்ன லிஸ்ஸய்யிஆ, யாரு பாவம் செய்றாங்களோ, யாட வாழ்க்கை பாவத்திலேயே இருக்குதோ, யாட வாழ்க்கை பாவத்துல கழியுதோ சொன்னாங்க, முதலாவது அவருக்கு கிடைக்கிற தண்டனையில முதலாவது சவாதன் சவாதன் ஃபில் வஜ்ஹி, அவட முகம் அப்படி இருட்டா இருக்கும், முகத்தில் ஒரு பொலிப்பு இருக்காது, ஒரு பிரகாசம் இருக்காது. அன்பான சகோதரரே, அல்லாஹ் அவட முகத்துல ஒரு இருட்டு தன்மைய, முகத்தில் ஒரு ஒளிவில்லாத தன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். வதுல்மதன் வதுல்மதன் ஃபில் கல்பி, உள்ளத்தை அல்லாஹ் இருட்டாக்கிடுவான், நல்லது விளங்காது. பாவம் செஞ்சு 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 கருப்பு டொட் வந்து 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 உள்ளம் இருட்டாகிவிடும். வதீகன் ஃபிர் ரிஸ்கி, அவட வாழ்க்கையில கஷ்டம், என்னத்தை எடுத்தாலும் அவட வாழ்க்கையில கஷ்டத்துல தான் போயிட்டு முடியுது, எதை தொடங்கினாலும் வாழ்க்கையில கஷ்டத்துல தான் போயிட்டு முடியுது. செக் பண்ணி பார்க்கணும் என் வாழ்க்கையில என்ன தவறு இருக்குது, இங்க போயிட்டு முட்டினேன், இங்க முற்றத்துக்கு என் வாழ்க்கையில என்ன பாவம் நடந்திருக்குது. நாலாவதாக சொன்னாங்க, அவட ரிஸ்க்ல எப்படி அல்லாஹ் இறுக்கமான தன்மையை கொடுப்பானோ இதே போல வவஹ்னன் ஃபில் பதன், ஐ துஃப், உடம்பு அல்லாஹ் பலவீனமா, சோர்வு, எந்த நேரம் பாவம் செஞ்சா சோர்வு, எதையும் உற்சாகமாக செய்யறதுக்கு இயலா, எதையும் ஆசையாக ஆர்வமாக செய்யலாம், உடம்பு அல்லாஹ் ராஹத்தை பலவீனமாக்கிடுவான். அஞ்சாவதாக சொன்னாங்க வபுகுதன் ஃபீ குலூபில் ஹல்கி, படைப்புகளோட உள்ளத்துல அல்லாஹ் இவரை பத்தி ஒரு கோபத்தை போட்டுடுவானா. நாங்க நினைப்போம் இந்த பாவம் செஞ்சு மக்கள் எல்லாம் பெருசா நினைக்கிறாங்க, இல்ல, உள்ளத்துல கோபம் இருக்கும். அன்பானவர்களே, அதனால முதலாவதாக எங்களோட வாழ்க்கையில அமல்ல ஆசை ஆர்வம் வரணும் என்றா இந்த நாள்ல ரமதானுடைய காலத்துல நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை தான் எங்களோட வாழ்க்கையில நாங்க தௌபாவை மேற்கொள்ளணும். எப்ப நாங்க தௌபாவை செய்வோமோ அன்பான சகோதரர்களே, அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை செய்யறதுக்கு உள்ளத்தில ஆசையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் தருவான். பாவம் செய்யற நேரம் எங்க உள்ளத்துல ஒரு கரை பிடிக்குது. குர்ஆன்ல சொன்னா கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அது உள்ளமெல்லாம் கரை பிடிச்சு போயிட்டு இருக்குது. என்ன கரை? இரும்ப தண்ணியில வச்சா கரை பிடிக்குது. உள்ளத்துக்கு என்ன கரை? உள்ளுக்கு தான் இருக்குது, வெளியே இல்ல. உள்ளத்துக்கு கரை பாவம். பாவம் செய்ய 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 உள்ளம் கரை பிடிக்குது. சேவிஸ் பண்றது எப்படி? கல்வி சேவிஸ் பண்ணலாம், இஸ்திக்ஃபாரின் மூலமாக, தௌபாவின் மூலமாக, அமல்களின் மூலமாக அந்த உள்ளத்தை நாங்க சேவிஸ் பண்ணணும், பரிசுத்தப்படுத்தணும். அன்பான சகோதரர்களே, முதலாவது எங்களோட வாழ்க்கையில் இதை நாங்கள் கடைபிடிக்கிறதோட ரெண்டாவது ஒரு விஷயம் தான் எங்களோட வாழ்க்கையில நாங்க சதகா. இதுவும் எங்களோட நன்மையை செய்ய ஆசை வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் தான் சதகா. ரசூலுல்லாஹ் ரமதானுடைய காலத்துல வேகமாக வீசுற காத்தை விட அதிகமாக சதக்கா செய்வாங்க. தண்ட குடும்பத்தையும் தூண்டுவாங்க, குடும்பத்துக்கும் சொல்லுவாங்க, மக்களுக்கும் சொன்னாங்க சதக்கா கொடுங்க. இஃப்தாருடைய சிறப்பை சொன்னாங்க, ஒரு ஏழையுடைய பசிய போக்குறத சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, மிகப்பெரிய அமல் இத்காலு சுரூர் ஃபீ குலூபில் ஆகரீன், அடுத்தவருடைய உள்ளத்துல, அடுத்தவருட எங்கட அடுத்த சகோதரருடைய உள்ளத்துல சந்தோஷத்தை வைக்கிறது ஆகப்பெரிய அமலாக கருதியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அன்பான சகோதரர்களே, மும்முரமாக சதகால் ஈடுபடணும். எங்களையால எந்த சதகா ஏழுமோ, எங்களையால என்ன சதகா ஏழுமோ, அன்பான சகோதரர்களே, இந்த சதகாவுடைய சிறப்பு ரசூலுல்லாஹ் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரத்தில் எத்தனையோ அமல்கள் இருக்கிற நேரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். சக்கராத்துல ஒரு மனிதன் அமல் ஒண்ட கேட்கிறான், அது சதகாவை தான் கேட்கிறான். லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக் வஅகும் மினஸ் சாலிஹீன். அஜல் வந்ததோட, சக்கராத் வந்ததோட அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ற இபாதத், அமல் சதக்காவை தான் சொல்றான் என்றால் சதக்கா எவ்வளவு முக்கியமாக இருக்கும். சக்கராத்துல உண்மையான பார்வை விளங்குற நேரம், உண்மையான பார்வை விளங்குற நேரம், உலகத்துல பொய்யா விளங்கி கொண்டிருக்குது. சக்கராத்துடைய நேரம் எங்கட ஆகிராவுடைய வாழ்க்கை உண்மை என்ன, அங்க போய் என்ன நடக்க போகுது என்றது விளங்குற நேரம் ஒரு மனிதன் கேட்கிற ஒரு அமல் சதக்கா. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு சதக்கா எங்கட எந்த அளவுக்கு இருக்குது?
அடுத்தவங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் சதக்கா கொடுக்குறோம், அன்பா அடுத்த மக்களோட உள்ளத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அல்லாஹ் எப்படி கூலி கொடுப்பான்? இஹ்சானுக்கு இஹ்சான் தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான், அதை இல்லாம வேற கூலி இல்லை. நாங்க எப்படி மக்களோட நடக்கிறோமோ அப்படித்தான் எங்களோட அல்லாஹ் நடக்க போறான். நாங்க அடுத்த மக்களை மன்னிச்சோமா அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். நாங்க அடுத்த மக்களுக்கு இரக்கம் காட்டுவோமா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அடுத்த மனிதனுக்கு நாங்க விட்டு கொடுத்தோமா அல்லாஹ் எங்களுக்கு எங்கட விஷயத்தை அல்லாஹ் எங்களுக்கு விட்டு தருவான். அன்பான சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி நடக்கிறீங்களோ மக்களோட நான் அப்படித்தான் உங்களோட நடப்பேன். இரக்கமா இருக்கிறீங்களா? என்னுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மக்களை மன்னிக்கிறீங்களா? ஆகிரால பெரிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அல்லாஹ் தாரான். ரெண்டாவது அமர் அன்பானவர்களே சதகா கொடுக்கிறது. மூணாவது உலமாக்கள் சொல்றாங்க, அன்பானவர்களே இந்த ரமதான் எஞ்சிருக்க ரமதான் சரி நல்ல ரமதானாக இருக்கணுமேடா எங்கட ஆகப்பெரிய ஒரு வேலை நீங்க எல்லாரும் செய்யணும். அதுதான் எங்கட உள்ளத்தை நாங்க பரிசுத்தப்படுத்தணும். எங்கட உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, குரோதம், வஞ்சகம், மோசடி, இப்படியான அடுக்கடுக்கான மோசமான அந்த குணங்களை விட்டு எங்கட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். அதுதான் நான் ஆரம்பத்திலையும் சொன்னேன், உள்ளத்தை பத்தி உண்டான ஒரு ஹதீஸ சொன்னேன், ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதினேன். என்ன தெரியுமா? நோன்பு கூட ரமதான் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதான சொல்ற நேரம் அல்லாஹ் ரமதான தந்தது தக்வானாங்க. நபியோங்க சொன்னாங்க தக்வா ஹுனாடு, உள்ளத்தை நபியோங்க இஷாரா செஞ்சாங்கடா. ரமதான் வெறுமனே பசிச்சும் தாகித்தும் இருக்கிறது இல்ல, எங்கட உள்ளத்துக்கு ரமதான் ஒரு பாடம். எங்கட உள்ளத்துல சரிப்படுத்துது, உள்ளத்துல வார ஆசையை கட்டுப்படுத்துது, உள்ளத்துல வார இன்பங்களை அது அப்படியே எங்கள்கிட்ட இருந்து அப்படியே குறைக்குது, இல்லாமலாக்குது. ஏனைய காலங்கள் நாங்க வாழ்றதுக்காக அன்பானவர்களே எங்கட உள்ளத்தை நாங்க சுத்தப்படுத்தணும். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய காலத்துல எல்லாரோட பாவத்தையும் மன்னிக்கிறான். எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லா லி முஷ்ரிகின் வ முஷாஹினின், முஷ்ரிக்கிட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கல. அதே போல முஷாஹின் பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கல. யாரு முஷாஹின்? ரெண்டு பேர் கோபமாக இருக்கிறாங்க, குரோதமாக இருக்கிறாங்க. வாப்பாக்கும் மகனுக்கும் பிரச்சனை, மாமிக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை, நானாக்கும் தம்பிக்கும் பிரச்சனை, விட்டு கொடுக்க தயார் இல்லை. அன்பான சகோதரர்களே, நாங்க என்னத்தை சுஜூது செஞ்சாலும் எங்கட நெத்திய போனது நாங்க கருக்கம் காட்டி இந்த முசல்லால நாங்க தேய்ச்சாலும் எங்கட உள்ளத்துல இருக்கிற அந்த குரோதத்தை இல்லாமலாக்காத வரையில அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். தஹஜ்ஜுதுக்கு எழும்பேனும், கியாமுல்லைல் தொழிலும், தராவீஹ் நாங்க ரமதான்ல 20 ரக்காத் தராவீஹ், அதுக்கு பிறகு வித்ர், கியாமுல்லைல் இரவு முழுக்க இபாதத், லைலத்துல் 2 வணங்குறோம். அன்பான சகோதரர்களே, இது எல்லாம் செய்யறோம், ஆனா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு இல்லையே. ஏன் மன்னிப்பு இல்லை? பிரச்சனை மனசுல இனத்தோட குழப்பம், சண்டை. அன்பானவர்கள், எங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தணும், எங்கள் உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாக மாறணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு மன்னிக்கிறாங்களோ இன்னொருத்தர மன்னிக்கிறதோடு அல்லாஹ் விட்டுடல, அதோடு இன்னொரு ஆயத்து அல்லாஹ் வாஸ்லஹ, அவர் நல்லவராக சீதேவியாக நல்லவராக இருக்கிறாரு. இன்னொன்று தான் அன்பானவர்களே, அதனுடைய கருத்து 2 பேருக்கு மத்தியில ஒத்துமை ஏற்படுத்தி வைக்கிறாரு. இன்றைக்கு நாங்க எங்கட பேச்சால நல்ல 2 பேரை பிரிக்க பார்க்கிறோம், குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறோம், நானான் தம்பியை பிரிக்க பார்க்கிறோம், பிசினஸ் செய்யறவங்க 2 பேரை பிரிக்க பார்க்கிறோம். அன்பானவர்கள், அல்லாஹ் சொல்றான், யாரு சீர்படுத்துறாங்களோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவங்களோட கூலி அல்லாஹ் தான். அல்லாஹ் அது எண்ணிக்கை இல்லை, கணக்கு இல்லை, அது அல்லாஹ் அவளுக்கு எவ்வளவு கொடுக்கலும் அவ்வளவு அல்லாஹ் கொடுப்பான். அன்பானவர்களே, எங்களோட உள்ளத்தை 3ஆவதாக நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்றது. அதே போல் அன்பானவர்களே, 4வது இந்த ரமதானை நாங்கள் எப்படி தெரியுமா நோட்கோணும்? இந்த ரமதான் என்ற கடைசி ரமதான் என்பதாக நினைச்சு கொண்டு எப்ப நான் இந்த ரமதான இந்த நோன்பை நான் பிடிப்பேனோ, அன்பான இப்ப நான் இந்த ரமதான் என்ற கடைசி ரமதான், இது போல எனக்கு ஒரு ரமதான் கிடைக்காது என் வாழ்க்கையில், இதுதான் கடைசி ரமதான், இதுக்கு ஒரு ரமதானே இல்லை அப்படி என்று நோம்பு பிடிக்கிற நேரம், அன்பானவர்களே, எந்த அளவுக்கு இபாதத் செய்யலுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கியலுமோ, எந்தெந்த அமலெல்லாம் எங்களை அல்லாஹ் கிட்ட கொண்டு போவோமோ, எதெல்லாம் உலகத்துல வீணோ அதெல்லாம் விட்டு போட்டு அல்லாஹ் கிட்ட போறது லேசாக இருக்கும். ஒரு சஹாபி வாராரு, நபி உங்கள்கிட்ட, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி வ அவுஜிஸ்
அவர் பாவிச்ச வார்த்தையை பாருங்க, சஹாபாக்கள் பாவிச்ச வார்த்தையை பாருங்க. யா ரசூலுல்லாஹ் எனக்கு படிச்சு தாங்களே என்ன சரி, ஆனா படிச்சுத்தாரே சரி, சுருக்கமாக இருக்கணும், சுருக்கமான ஒரு வார்த்தையில் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தாங்களே உபதேசம். நபி அவங்க சொன்னாங்க, சல்லி ஸலாத்தன் முவத்தஇன், நீங்க தொழுங்க, ஆனா உங்களோட தொழுக கடைசி தொழுக என்று நினைச்சு கொண்டே நீங்க தொழுங்க. ஏன்? அப்பத்தான தொழில ஹுஷு ஹுது. இதே போல எங்கட ரமதான் சரியாகணுமா, நாங்க நினைக்கணும் இது என் வாழ்க்கையில கடைசி ரமதான், கடைசி ரமதான். இதுக்கு ஒரு ரமதானே எனக்கு கிடைக்காது, இதுக்கு ஒரு நோன்புல சந்தர்ப்பமே கிடைக்காது. எப்ப அன்பு இப்படி செய்வோமோ எங்கட ரமதான் அன்பானவர்கள் நல்ல ஒரு ரமதானாக மாறிவிடும். அதே போல் அன்பானவர்களே, நாங்க பார்க்கிறோம், இந்த நேரம் நாங்க பார்க்கிறோம் அதிகமான மரணங்கள் வந்து கொண்டிருக்குது, மௌத்துகள் நடந்து கொண்டிருக்குது. யாருக்கு நிச்சயம் அடுத்த ரமதான் நாங்க இருப்போம் என்று? எத்தனை எங்கட சகோதரர்கள் தோளோட தோல் நின்று சென்ற வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல. என்ன இருந்துச்சு அவங்களோட போறதுக்கு? அவனோட பேர் வந்துச்சா? பட்டம், பதவி, பணம், ஆட்சி, அதிகாரம் ஒன்றுமே இல்லை. வெறுமனே அவர்கள் செய்த அமல்கள் மாத்திரம் அவங்களோட அப்படியே போயிட்டு இருக்குது. நாளைக்கும் எனக்கும் உங்களுக்கும், என்னையோடையும் உங்களையோடையும் கபருக்கு போற நேரத்துல, அந்த கபருக்குள்ள எங்களை வைக்கிற நேரத்துல எங்கட பேரும், இப்ப நாங்க எங்கட பேருக்கு முன்னால போட்டிக்கிற பட்டம் பதவிகளும், இப்ப எங்க அக்கௌண்ட்ல இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸும், எங்களுக்கு இருக்கிற மக்களுடைய அந்த அதிகாரமும் அங்க எந்த ஒன்றையும் லாபத்தையும் தர இயலாது. அந்த கபருக்குள்ள தனிமையுடைய வீட்டுக்குள்ளால எங்களுக்கு உதவி செய்யறா அது எங்கள் அமல்கள் மாத்திரம் தான் அன்பானவர்களே. அதே போல் அஞ்சாவதாக நாங்கள் துவால ஈடுபடணும். ரமதான் என்றது துவாவுடைய காலம். உலமாக்கள் ரமதானுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க, சபுரு துவா, துவாவுடைய மாசம். அல்லாஹ் சொல்றான், நோன்பாளி நோம்பு திறக்க மட்டும் என்னெல்லாம் கேட்கிறாரோ எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். எனவே அன்பானவர்களே, இந்த ரமதான் இன்னும் நல்லாக கழிக்கணும் என்றா கடைசியாக ஒன்றை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். அதுதான் எங்கட நேரத்தை களவெடுக்கக்கூடிய, ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய ஒரு கள்ளன் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறான். ஒரு கள்ளன் எங்களோடு இருக்கிறான். அவன் எங்கட ரமதானுடைய அந்த நேரம் எங்கட வாழ்க்கையில் இன்னொரு தடவை கிடைக்குமான்னு தெரியா. அந்த நேரத்தை, பொறுமதியான நேரத்தை, பொறுமதியான அந்த நேரத்தை அன்பானவர்களே சர்வசாதாரணமாக நாங்க நினைச்சு பார்க்காம மணித்தியாலங்கள், நிமிடங்கள் அல்ல மணித்தியாலங்கள் எங்களை அப்படியே பறிச்சு கொண்டு போறான். அந்த கல்லனை நாங்க எங்கள்கிட்ட இந்த ஓரமாக்கிடணும். அதுதான் இன்றைக்கு எங்களோட தொலைபேசி, டெலிஃபோன் கையில் இருக்குது. எங்களோட நேரம் எத்தனை வீணாக்குறோம். அதில் நாங்கள் திறந்துட்டோம் வேண்டா, நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டோம் வேண்டா, அதுக்கு பின்னால் உண்டு. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன், எங்கட வாழ்க்கையில இந்த ரமதான் எங்கட நல்ல ரமதானாக மாறணும் வேண்டா. நாங்க மத்த எல்லாம் செய்ய தேவையில்லை. இந்த நாங்க ஓரமாக்கிட்டோம் வேண்டா, நேரம் தானாக வந்துடும். அதுல நாங்க காணக்கூடிய, எங்கட கண்ணுக்கு படக்கூடிய ஒவ்வொன்றும் எங்கட சிந்தனைகளையும் எங்கட ஈமானையும் தகர்த்து உடைச்சு கொண்டிருக்குது. எங்கட தக்குவாவை அப்படியே இல்லாமல் ஆக்குது. எங்கட அல்லாஹ்வுடைய பயத்தை அப்படியே குறைச்சு கொண்டு போகுது. இன்றைக்கு அதை நாங்கள் சர்வசாதாரணமாக நாங்கள் அதை ஒரு பொருட்டாக நினைக்கிறதும் இல்லை, நாங்கள் அதை ஒரு பொருட்டாக கருதுறமும் இல்லை, நாங்கள் அதை கணக்கெடுக்கிறமும் இல்லை. நாங்கள் அன்பானவர்களே, மதீனாவுடைய ஒரு இமாம் ரமதான்ல சென்ற குத்துபால ரமதான் எப்படி நாங்கள் பாதுகாக்கணும் என்ற விஷயத்தை அவர் குத்துபா செய்கிறாரு. அதில் அவர் சென்ன ஒரு விடயம்தான் தல்லிகில் ஜவ்வால். உங்களோட ரமதான் நல்ல ரமதானாக மாறணும் என்றா நீங்க உங்களோட கையில் இருக்கிற தொலைபேசியை தலாக் சொல்லுங்க, திரும்பி பார்க்கவும் வானம். நீங்க இன்றைக்கு தேவைக்கு பாவிக்கிறோம், தேவைக்கு அதிகமாக நேரத்தை அதில் செலவிடுறோம், தேவை கெடுக்கிறோம், தேவையை விட கூடுதலாக நேரங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. எதில்? ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த ரமதான் எடுங்க, மற்ற காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரமதானுடைய காலத்தில் குர்ஆன் என் கையில் எத்தனை தடவை நான் பார்த்து ஓதினேன். அன்பானவர்களே, இதெல்லாம் செய்வோம் என்றா இந்த ரமதான அல்லாஹ் கண்ணியப்படுத்தினதே குர்ஆன அல்லாஹ் ரமதான் இறக்கினதனால தான். அல்லாஹ் குர்ஆன மட்டும் இல்ல, 4 வேதங்களையும் இந்த ரமதானுடைய மாதத்துல தான் இறக்கிக்கிறான். அல்லாஹ் அவனுடைய வேதங்களை இறக்க தெரிவு செஞ்ச மாதம் ரமதானுடைய மாதம். குர்ஆனை கொண்டு தான் இந்த ரமதானுடைய மாதம் கண்ணியமான மாதமாக
இருக்குது. அதே போல் லைலத்துல் கத்ர் என்று சொல்றோம். அந்த லைலத்துல் கத்ரும் சிறந்த இரவு என்று செல்ல காரணம் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், குர்ஆனை நாங்க இறக்கி இருக்கிறோம் அந்த இரவுல, அதனால் அந்த இரவு சிறந்தது. ரமதான்ல குர்ஆன் இறக்கி இருக்கிறோம், எனவே அந்த குர்ஆன் இறக்கின மாதம் ரமதான் சிறந்தது. எனவே குர்ஆனை பிடிச்சுக்கொள்ளணும், குர்ஆனை ஓதணும். எங்கட ஒவ்வொரு நாளும் நாங்க ஆரம்ப காலத்து இமாம்களை நாங்க பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு 2 ஹத்துமாக்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு ரமதான்ல பகல் ஒரு தடவை 30 ஜுஸ் தமாம் செய்வாங்க, இரவுல ஒரு தடவை தமாம் செய்வாங்க என்றதை நாங்க கேட்கிறோம். ஆனா இப்ப எங்கட காலத்திலையும் இல்லாம இல்லை, அப்படியான மக்கள் எங்கட காலத்திலையும் இருக்கிறாங்க. சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் கொழும்பு பகுதியில் ஒரு மதரசாவுடைய ஒரு மாணவன், கொழும்பை செய்த ஒரு மாணவன், அவர் 3 ரமதான் முடியுது 6 தடவை தமாம் செஞ்சிருக்கிறார். எனவே இது ரமதான் குர்ஆனுடைய மாதம். எனவே இந்த மாசத்துல நாங்கள் குர்ஆன் அதிகமாக ஓதி இந்த ரமதான் நல்ல ரமதானாக பயன்படுத்தி அல்லாஹ் கிட்டையும் அதே போல அல்லாஹ் கிட்ட நல்ல ரமதானாக இந்த ரமதான் ஆக்குவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைத்து ரமதானையும் நல்ல ரமதானாக ஆக்கி இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் மறைவு சேர்த்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை சிறப்பு பயான் நிகழ்த்த கேட்டீர்கள். பயானை நிகழ்த்தியிருந்தார் அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜிதின் நிர்வாக சபை உறுப்பினரும் மஸ்ஜிதில் இயங்கும் தாருல் குர்ஆன் மദ്രസാவின் பிரதிநிதியும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் வத்தலை கிளையின் உதவி செயலாளருமான அஷேக் அப்துல் ரஹ்மான் இன்ஆமி அவர்கள். இனி ஏற்கனவே அறிவித்தபடி வினாவுக்கு சொல்லும். இந்த பயானிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் என்று. வினா இலக்கம் 15 குறித்துக் கொள்ளுங்கள். ஜஹருன் முசாவத் என்றால் என்ன? மீண்டும் அந்த வினா, ஜஹருன் முசாவத் என்றால் என்ன? இதற்குரிய சரியான விடையினை நாளை காலை 11 மணிக்கு முன் 076 65 39 430 076 65 39 430 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வினா இலக்கம், விடை, உங்கள் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டு அனுப்பி வைக்க வேண்டும். சரியான விடைகளுக்கு நீங்களும் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றிடுங்கள். நேற்று கேட்கப்பட்ட வினா இலக்கம் 14க்குரிய சரியான விடை சூரத்துல் அஹ்ராஃப். சரியான விடை சூரத் அஹ்ராஃப். சரியான விடை அனுப்பிய நேர்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்ட இருவர் TF இல்மா ரந்தனிகம மாஹோ ரந்தனிகம TF இல்மா, M சலாமா ரசாக் தலகஹ கந்த அக்குருணி தலகஹ கந்த M சலாமா ரசாக். இவர்களுக்கான பண வவுச்சர்கள் காலக்கிரமத்தில் அனுசரணையாளர்களால் அனுப்பி வைக்கப்படும். இனி இன்ஷா அல்லாஹ் நாளைய தராவி பயான் நிகழ்ச்சி கொழும்பு 10 மருதானை ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஜாயிர் காசிம் ஹாஜியார் பிளேஸில் அமைந்துள்ள கலந்தர் ஷாயிப் ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து இடம்பெற இருக்கிறது. நேரடியாக ஒலிபரப்பு. பயானை நிகழ்த்த இருப்பவர் அஷேக் இர்ஷாத் உவைஸ் இன்னாமி அவர்கள். முஸ்லிம் சேவையில் பகல் 1 மணி முதல் ஒலிபரப்பாகும் நாளைய லுஹர் பயான் நிகழ்ச்சி வெல்லம்பிட்டி கித்தபஹுவா அல் மദ്രസத்துல் உம்மு ஜஸீமா நாசிம் ஜும்மா மஸ்ஜிதின் நேரடி அஞ்சல் செய்யப்படவிருக்கிறது. பயானை நிகழ்த்த இருப்பவர் கண்டி தெய்யங்க மொஹிதீன் ஜும்மா மஸ்ஜிதின் பேசிமாம் அல் ஷேக் அல் ஹாஃபில் ஹிஷாம் ஜாமி அவர்கள். இனி துவா பிரார்த்தனை, துவா இருந்த கேட்கலாம். அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜிதின் பிரதம இமாம் அஷேக் ஷிஃபான் மஹ்கமி அவர்கள். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين يا راحم المساكين يا أكرم الأكرمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم ترحم على محمد وعلى آل محمد كما ترحمت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. يا الله ربي رحماني இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, அன்பாளவனே, யா அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னித்திரு ரப்பே.
முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்பு நீ யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு உலகமும் ஓன்ற கண்ட்ரோலில் இயங்கி கொண்டு இருக்குது யா அல்லாஹ். முழு உலகத்தையும் நீ தான் இயக்கி கொண்டு இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை இயக்குறவனும் நீ யா அல்லாஹ். ரஹ்மான் எங்களோட பாவங்களை மன்னித்து மறைச்சிடு யா அல்லாஹ். நன்மைகளாக மாற்றிடு ரப்பே. யா அல்லாஹ் ரஹ்மான் எங்களை பொருந்தி கொள்வாயாக ரப்பே. யா அல்லாஹ் சங்கையான ரமதானுடைய மாதத்தை உன்னுடைய தனிப்பட்ட கிருபையின் மூலம் எங்களுக்கு அடைகிற தௌஃபீக் எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். என்னுடைய தௌஃபீக்கை தவிர வேறு ஒன்றும் இல்லை ரப்பே. ரஹ்மானே இந்த ரமலான் எங்களுக்கு சாதகமாக ஆக்கிடு யா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளில் இந்த ரமலான் எங்களுக்கு சாதகமாக பேசக்கூடியதாக ஆக்கிடு ரப்பே. எங்களுக்கு எதிராக கொண்டு வந்துடாத யா அல்லாஹ். யா ரஹ்மான் எங்களை பொருந்தி கொள்வாயாக. எங்களோட ஹாஜத்தை நிறைவேற்றி தந்துடு யா அல்லாஹ். எங்களோட கடைசி முடிவு அழகானதாக ஆக்கிடு ரப்பே. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத் எங்களுக்கு தந்துடு ரப்பே. மற்றவர்களுடைய துஆவோடு மரணிக்கிற தௌஃபீக் எங்களுக்கு தந்துடு யா அல்லாஹ். ரஹ்மான் எங்களை பெற்று வளர்த்த கண்ணியமான எங்களோட தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னித்திடு யா அல்லாஹ். எங்களோட தாய் தந்தையர்களை யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களோட கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சொலைகளை ஆக்கிடு யா அல்லாஹ். அவங்களுடைய கபரை கண்ணெட்டாத தூரம் விசாலமாக்கிடு ரப்பே. கபருக்குள் இருந்தே சொர்க்கத்துடைய இன்பமான காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடு யா அல்லாஹ். எங்களோட தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ ரஹ்மான் அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துடு யா அல்லாஹ். ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுத்துடு ரப்பே. அவங்களோட தேவையில் ஹாஜத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்துடு யா அல்லாஹ். நோய் நும்பலம் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்துடு யா அல்லாஹ். ரஹ்மான் எங்களோட மனைவி புள்ளாண்ட பாகங்களை மன்னித்திரு ரப்பே. எல்லாம் அவங்கள நீ பொருந்தி கொள்வாயாக யா அல்லாஹ். அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துடு ரப்பே. அவங்கள முத்தகீன்களை ஆக்கிடு யா அல்லாஹ். எங்களோட சங்கையான ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். ரஹ்மான் 14 நோன்புகளை பிடிச்சி முடிச்சிட்டோம் யா அல்லாஹ். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய நோன்பை பிடிக்கிறது நாங்கள் இருப்போமா இல்லையா உனக்கு மட்டும்தான் தெரியும் ரப்பே. நோய்களை தந்து முடக்கி விட்டுடாத யா அல்லாஹ். எல்லாரும் ஒதுக்கி வச்சிடாத யா அல்லாஹ். யால நோய்களை தந்து பிடிச்சி உரமாக்கிடாத ரப்பே. நல்ல ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை தந்துடு யா அல்லாஹ். எந்த தடங்களும் இல்லாம மீதமுள்ள ரமலான ரஹ்மானே அழகான முறையில் ஆஃபியத்தாக பிடிக்கிறதுக்கு தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ். உன்னை பொருத்தத்தோட பிடிச்சி முடிக்கிறதுக்கு தௌஃபீக் செய்ய ரப்பே. யால இந்த ரமலான் நல்ல மல்களை நீ வாக்களிச்சிருக்கிறாயோ அத்தனை நல்ல மல்களை ரஹ்மானே அழகான முறையில் செய்யறதுக்கு தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லாஹ். என்னென்ன கூலிகள் எல்லாம் நீ கொடுக்கறதா வாதா செஞ்சிருக்கிறாயோ அந்த கூலிகள் அடையக்கூடிய அனைத்து பாக்கியசாலிகள் எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். யால இந்த ரஹ்மானே தௌவாபின்களை எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களோட கூட்டத்தில் எங்களை சேர்த்திடு யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. صلى الله وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. நேர்கள் இதுவரை துஆ இறைஞ்ச கேட்டீர்கள். ஓதியவர் அக்பர் டவுன் ஜும்மா பள்ளி வாசலின் பிரதம இமாம் அஷேக் சிஃபான் மஹ்கமி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்தளை அக்பர் டவுனில் அமைந்துள்ள அக்பர் டவுன் ஜும்மா மஸ்ஜிதிலிருந்து எமது 15வது தராவி பயான் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் இப்பொழுது நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இங்கே பயானிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வியை ஞாபகம் போட்டுக்கின்றோம். மீண்டும் ஷஹ்ருல் முசாவாத் என்பதன் பொருள் என்ன, ஷஹ்ருல் முசாவாத் என்பது எதனை குறிக்கிறது என்று கேட்டிருந்தோம். அந்த வினாவினையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாம் நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இந்த பள்ளிவாசலிலே நடைபெறுவதற்கு எமக்கு உறுதுணை வழங்கிய வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த தௌவா பணியான தராஹிபா நிகழ்ச்சி நேரடி ஒலிபரப்புக்கு அனுசரணை வழங்கிய வெள்ளவத்தை மெரைன் கிரண்ட் வெங்கட் போல் நிறுவனத்தினர், கொழும்பு 11 டோக்கியோ ட்ரேடர்ஸ், நீர்கொழும்பு ஹம்தா ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட், வெள்ளம்பட்டி ஃபென்சி பாயிண்ட்ஸ், டைமண்ட் பெஸ்ட் ஃபுட், நில்மா ஏஜே கன்சியூமர் கம்பெனி ஆகிய நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதேவேளை இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபையினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அதேவேளை இதன் தலைவர் பசால் ஹாஜியார் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வத்தளை பிரதேசத்திலே இந்த எமது நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதற்கு உறுதுணை வழங்குகின்ற அல்ஹாஜ் எம்ஏசி கமால்தீன் ஜேபி அவர்களும் ஃபஜார்தீன் எம் ரிஸ்வி அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் விடைபெறுகின்ற நேரம் நெருங்கியிருக்கிறது. இந்த தௌவா பணியான இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கமைத்து ஏற்பாடு செய்து வருகின்ற
மருதனையின் இருஷாதே காதர் அவர்கள் வருகை இருக்கின்றார்கள். அதே போன்று என்னோடு இங்கே முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளர் இஸ்பஹான் ஷாஃபின் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று கலையகத்திலே கே ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரஹமத்துடைய பத்தினை கடந்து மௌபரத்தினுடைய பத்தையும் கடந்து கொண்டிருக்கின்றோம். இத்துக்கும் இன்னார் என்று சொல்லப்படுகின்ற நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தையும் எம் அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். ரமலானின் சிறப்புகள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வத்தளை அக்பர் டவுன் ஜும்மா பள்ளி வாசலில் இருந்து இஸ்மாயில் எம் இல்யாஸ். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.